அப்படி எல்லாம் பேசாதீங்க. என்ன ராஜா என்ன மேல வைக்கிறேன் கீ வச்சுட்டா நான் அது வேணான்ற இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவளா கிட்ட பிடித்ததே என்ன தெரியுமா? என்ன ராஜா பல்லுதான். எனக்கு ஐடியா பல்லதான் சி பல்லுதான் பாராஜா அவெல்லாம் சொல்லக்கூடாது. நான் உனக்கு மாமா மாதிரி தானே எப்படி தரனாலும் பசுமாடு மேய்ச்சி நின்று கிடக்குறேன். கரெக்ட் விடுமா நான் ரெடி பண்றேன் நீ பேசு பேசுமா. இப்போதுதான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பேசணும். முக்கியமான விஷயமா? யாரா செத்துட்டாங்களா? யாரா செத்தாதான் அது முக்கியமான விஷயமா இருக்கு. ஆமா குச்சிட்டு ஆடி கிடக்கலாம் ஓவரா பேசுவாதான் கிடக்கலாம். அப்படி எல்லாம் கிடையாதுங்க. போன வாரம் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி போச்சா? இருந்தாலும் பரவாயில்ல வருஷத்துக்கு இல்லைனாலும் அசத்துக்கு வச்சுக்கிறேன். ஏங்க கல்யாணம் நடந்த பிறகு முதல் இரவு ஒண்ணு வைப்பாங்க. நானும் என்னுடைய கணவரும் என் அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினீங்க. ஆமாங்க. என் கணவர் ரூமுக்கு போயிட்டாரு. என் அம்மா என் கையில பால் சொம்பு கொடுத்து குதிர்க்கவா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி அனுப்புறாங்க. ஒரு பொண்ணு அடே இப்படிலாம் நடத்துக்கணும் அப்படின்னு சூச்சகமா சொல்லி இருப்பாங்க. ஆமாங்க. பால் சொம்பு எடுத்துக்கிட்டு ரூம் உள்ள போனேன்னா அப்படி என்ன பாக்கு நான் அவரை பாக்கு அப்படி என்ன பாக்கு நான் அவரை பாக்கு. நான் சும்மா வெறுப்பு வச்சுக்கிறேன் பாக்க பாக்கணும் மேற்கொண்டீங்கன்னா நட்டு சொல்றீங்க எனக்கு கபில்து பாதி தெரிஞ்சா சுத்தமா மண்ணுமா வரேன். பாய் முடிக்கு எப்படா பேசுவாங்க சனக்காரங்க சூத்தாட்டம் போடலாம் பால பாய் முடிக்கணும் பேசத்தான். எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த திருவேற்காடு கிராமத்துல 7 குடும்பத்துல பிறந்தவன் யாதவ குளத்துல பிறந்தவன் என் பேர் தான் கோடாரஞ்சா. எனக்கு 3 பண்டாட்டி 6 பசங்க ஐயா. 3 பண்டாட்டி 6 பசங்க. மக்களை பெத்த மகராசனா என்னதான் சொல்லுவாங்க. ஐயா ஐயா ஏதுற ஆம்பளை பசங்க 6 பொட்ட கட்டடா. கவர்மெண்ட்ல நாம் இருவர் நமக்கு வந்து எழுதினாங்க. அப்போ ஆமா ஜனத்தொகை அதிகமாக பேசினு ஒற்றே பெருக ஒளிமயமாக எழுதி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து படிச்சு குடும்பத்துக்கு பண்ண மாட்டியா? ஏடா கவர்மெண்ட்ல போயிட்டு அவங்க எழுதிட்டாங்க. எனக்கு படிக்க தெரியுமான்னு கேட்டாங்களா? என்ன அக்காவுக்கு கேட்க வேண்டியதானே. நான் என்னடா பண்ணுவேன்? முதல்ல பொண்ணு பொறுத்துது, 2வது பையன் மொத்தம் குடும்ப கட்டு வர படிக்கலான்னு பார்த்தேன். 2வது பொண்ணா போச்சு. சரி 3வது பையன் பிறக்காதா அப்படின்னு பார்த்தேன். 3வது பொண்ணா போச்சு. 4வது பிறந்துரும் அப்படின்னு பார்த்தேன். 4வது பொண்ணா போச்சு. 5வது மாமியார் பேச்சு கேட்டா 5வது பொண்ணா போச்சு. 6வது இந்த ஜோசிக்காரன் பாய்க்கிறேன் சங்கமலாம் அவங்க பேச்சு கேட்டா 6வது பொண்ணா போச்சுடா. இப்ப 7வது முயற்சி பண்ணிக்கிறேன். யாரா வேலை கிடையாதா? இந்த காலத்துல ஒண்ணு பணம் இருக்கணும் இல்லைன்னா ஜனம் இருக்கணும். என்கிட்ட பணம் கிடையாது. அதான் ஜனத்தை சேர்த்துக்கிறேன். அவனை ஒரு தெருவா உருவாக்குவேன். 6 பொம்பளை பசங்களை பெத்து வச்சுக்கிறியா? அதை வளர்த்து ஆளாக்கி அதை கல்யாணம் பண்ண எவ்வளவு செலவு தெரியுமா? எவ்வளவு செலவாகுது? 5 லட்சம் 6 லட்சம் ஆகுதுடா. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி எவ்வளவு செலவாகுது? 5 லட்சம் 6 லட்சம் ஆகுது. 9 லட்சம் செலவு பண்ணுவாங்க. அரை யாராவன் இப்ப அவ்வளவு செலவு கிடையாது. 1500 ரூபாய்க்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுத்தனா அதுவே டூர் கிளம்பிட்டு 1500 ரூபாய்க்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுத்தனா ஒரே ஒரு மிஸ்டு கால் அவன் பைக் ஏத்துக்கணும் அந்த பக்கம், இது பேக் ஏத்துக்கணும் இந்த பக்கம். 6 மாசம் வந்து பார்த்தனா தெரியாது. 6 பொண்ணு பத்தி வச்சுக்கிறேன். ஒரு பொண்ணுக்கு 1500 வேணா கூட 6 பொண்ணுக்கு என்ன ஆச்சு? 6 1 6 6 3 9000த்துல 6 பொண்ணு கல்யாணத்தை முடிச்சோம் பார். சாமர்த்தியக்காரன் நானே. சாமர்த்தியக்காரன் நான். டேய் கோனாரே. என்னடா? உன் கட்டி பொண்ணுக்கு சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு ராதிகா. அந்த ராதிகாவுக்கு பொட்டிக்கார புள்ள என்ன அடிக்கடி மிஸ் கால் குடுக்குறானா? என் பொண்ணுக்கு பொட்டிக்கார புள்ள மிஸ் கால் குடுக்குறானா? ஆமா. ஏன் குடுக்குறான்? ஏல அவங்க அப்பாவுக்கு தெரியுமா என்ன? சரியா? உன் மைய என் பொண்ணுக்கு மிஸ் கால் குடுக்குறான். உன் பொண்ண கல்யாணம் பண்ணி போறானா? கல்யாணம் பண்ணி போறானாமா? ஆமா. என்ன கல்யாணம் பண்ணி போறானா? கல்யாணம்
அப்படின்னா உன் பிள்ளை எனக்கு வந்து மறு பிள்ளை. ஆமா நீ எனக்கு சம்பந்தி. யார் சம்பந்தி? நீ மைக் விட்டு வாய் எட்டா நீனு அப்படின்னு போய்க்கால ஓட்டக்கல்லா முன்ன 2 பல்லே காண பிரியும் எனக்கு சம்பந்தியா. என் குடும்பத்துல சம்பந்தியா வரனா பல்லு நிறைய இருக்கணும். 6 பசங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டோமா, எல்லாம் பேரு பேத்தி எடுத்துட்டாங்க. அப்பா இந்த நிலைமையில இருக்கிறாரு, தாத்தா இந்த நிலைமையில இருக்கிறாரு அப்படின்னு யாரும் வந்து பார்க்கறது கிடையாது. நான் ஒரு 40 ஆடு வச்சுக்கிறேன், அது கூட பொட்டை குட்டியா தான் போடுது. நம்ம ராசி அது மாதிரி இருக்குது. இந்த திருவேற்காட்டுல அது காலையில எழுந்து வந்து ஆடு மாடெல்லாம் ஓட்டியாந்து விட்டு உட்காந்துருப்பேன். ஊரா விட்டு பயிரெல்லாம் மேய்ச்சிட்டு வரும். சர்ஜரி பண்ணாது ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு போடுவேன். இன்னைக்கு யாரு பயிரில் போய் இறங்கிச்சோ என்ன பஞ்சாயத்து வைக்கிறோம். நமது பக்கத்து கிராமமா விளங்கக்கூடிய இந்த திருவேற்காடு கிராமத்துக்கு வந்தாச்சு. என்னது இது? இந்த கோலாகலமா திருவிழா நடக்கிற பார்த்தா இந்த கிராமமே விரிச்சோடி காணப்படுது. என்ன எதுன்னு ஒன்றுமே புரியல. இருந்தாலும் பக்கத்துல ஒரு வயசான தாத்தா ஆடு வைக்கிறாரு. அவரை பார்த்தா விளக்க புரியும். ஓரமா வாங்குடி, ஓரமா வாங்குடி. வணக்கம் பெரியவரே. வச்சுக்கிறேன் பெரியவர. எப்படி பார்த்த பெரியவர? யார் அவன் ஆபரேஷன் பண்ணி 6 மாசம் ஆகுது. அப்பவே எனக்கு தெரிஞ்சிருந்தா ஆப்பிள் அண்ணாச்சி சப்போட்டான்னு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு உங்களை பார்த்துட்டு போயிருக்கேன். ஆமா சப்போட்டா வாங்கி எனக்கு கூட ஷாப்பிங்கா இருப்பேன். ஏங்க சப்போட்டா பழத்தை சாப்பிடுவாங்க, பனம் பழத்தை தான் சப்புவாங்க, புளியா பழத்தை கூட சப்புவாங்க. அது எனக்கு தெரியாதா? யாரு என்னடா பெரிய மச்சல என்னடா எம்மா ஏறி மதுவாட்ட தரங்குறா பாய். ஏன்னா பைதா உனக்கு வாயே இவ்வளவு அகலஞ்சிது. நீ வாய போற வீடு எவ்வளவு அகலம் இருக்குமோ? ஏய் என்ன யாருன்னு நினைச்சேன்? நான் பாக்குறதுக்கு தாண்டா பொம்பளை. ஆனா பச்சை பொறுக்கி நானும். ஏன் காஞ்சா பொறுக்க மாட்டியா? ஏய் நான் பொம்பளைக்கு பொம்பளை, ஆம்பளைக்கு ஆம்பளைடா. நல்லா தெரியுமே. மேல வந்தா பொம்பளை, உள்ள போன ஆம்பளை. இப்படி எல்லாம் பேசாதீங்க. என்ன ராஜா? ஏய் என்ன மேல வைக்கிற? கீ வச்சுட்டா நான் அது வேணான்ற. இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவளா கிட்ட பிடித்ததே என்ன தெரியுமா? என்ன ராஜா? பல்லுதா. எனக்கு ஐடியா பல்லதான். சீ பல்லுதான். பாராஜா அவளா சொல்லக்கூடாது. நான் உனக்கு மாமா மாதிரி தானே. எப்படி தரணும்னாலும் பசுமாடு வேறு நின்று கிடக்குறேன். கரெக்ட் விடுமா, நான் ரெடி பண்றேன். நீ பேசு பேசுமா. இப்போதுதான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பேசணும். முக்கியமான விஷயமா? யாரா செத்துட்டாங்களா? யாரா செத்தாதான் அது முக்கியமான விஷயமா இருக்கு. ஆமா குச்சிட்டு ஆடி கிடக்கலாம், ஓவரா பேசுவோம் கிடக்கலாம். அப்படி எல்லாம் கிடையாதுங்க. போன வாரம் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி போச்சா? இருந்தாலும் பரவாயில்ல, வருஷத்துக்கு இல்லைனாலும் அசத்துக்கு வச்சுக்கிறேன். ஏங்க கல்யாணம் நடந்த பிறகு முதல்ல இருபன்னு ஒண்ணு வைப்பாங்க. நானும் என்னுடைய கணவரும் என் அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினீங்க. ஆமாங்க. என் கணவர் ரூமுக்கு போயிட்டாரு. என் அம்மா என் கையில பால் சொம்பு கொடுத்து குதிர்க்கவா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி அனுப்புறாங்க. ஒரு பொண்ணு அண்டை இப்படி எல்லாம் நடத்துக்கணும் அப்படின்னு சூச்சகமா சொல்லி இருப்பாங்க. ஆமாங்க. பால் சொம்பு எடுத்துக்கிட்டு ரூம் உள்ள போனேன்னா அப்படி என்ன பாக்கு, நான் அவரை பாக்கு, அப்படி என்ன பாக்கு, நான் அவரை பாக்கு. நான் சும்மா வெறுப்பு வச்சுக்கிறேன். பாக்க பாக்கணும் மேற்கொண்டு என்ன நடந்து சொல்றீங்க எனக்கு கபில்து. பால் சொம்பு அவர் கையில கொடுத்து சரி அவரு பாதி பாலை குடித்தாரு, மீதி பாலை நான் குடித்தேன். ஆளுக்கு பால் சாப்பிட்டீங்க? ஆமாங்க. என் கணவரை பார்த்து அத்தா அத்தா எனக்கு வெளிச்சமா இருந்தா பிடிக்கவே பிடிக்காது, இருட்டா இருந்தா மட்டும்தாங்க பிடிக்கும்னு சொன்னேன். நீ சொன்ன? ஆமாங்க. என் வார்த்தையை தட்டி கழிக்காம என் கணவர் போயிட்டு லைட் சுவிட்ச்ல கைய வச்சாரோ இல்லையோ அப்பவே ஷாக் அடிச்சு செத்துட்டாருங்க. சாக்கடிச்சு செத்துட்டாரா? தங்கச்சி நல்லா இருக்கிறியம்மா? எப்பதான் எனக்கு மாமா போல சொன்ன. மாமா சொல்லிட்டு மாத்தா சுத்தில கை வச்சுக்க நான் ஜாவா. அம்மா உனக்கு நாகதோஷம் வலிக்குதுமா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நாகதோஷம் ப்ளீஸ். ஆமா உன் பேர் என்ன? என் பேரா கேக்குறீங்க? அது வந்து 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 தடி போய்கிற சொல்றீங்க. என் பேரு தான் நான் நக்கி எடுத்துருவேன். தேனு பாராஜா. ஆமா அடடா மாடு இப்பதான் சனிக்கு வர புத்திய. பாராஜா என்னமா பிரச்சனை உண்டு?
ஆவணி மாசம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். சீ, ஓ அக்கா வந்திருக்கேன்டா, வால்யூம் ஏத்துங்கடா. அக்கா வந்திருக்காடா, என்ன ஊத்தி கொளுத்துக்கிறா. ஏய் அடிங்கம்மா அண்ணக்கூட பேரு நான் தகர சும்மா வருவிக்கிறா. நான் சப்பி ஏத்துருவனே ஐசே பாத்து போமா டெலிவரி ஆயிட போகுது. ஆஹா எனக்கு ஜிலேபி தாண்டா, பொட்டை ஜிலேபி. பட்டு ஜிலேபி. ராஜா உன் பேரு என்னமா? என் பேரா? என் பேர் தான் காமி. சீக்கிரம் காமி, அதுதான் உட்காந்துக்கிறாங்க. காமிய காமிய வீடியோ எடுக்கிறாங்க. காமிய ஐயோ என்னத்த காமிக்கு சொல்ற? நீ தானே காமி காமின்னா? ஐயோ தவறா எடுத்துக்காதீங்க. எனக்கு எங்க அப்பா அம்மா செல்லமா வச்ச பேர் என்ன தெரியுமா? அண்டா வச்ச பேர் வந்து காமியா. காமியா? ஆமா. ஆனா எங்க அப்பா அம்மா கூப்பிட்டு எடுத்து கூப்பிடுவாங்க. என்ன கூப்பிடுவாங்க? காமி. செல்லமா செல்லமா காமி காமின்னுவாங்க. ரைட் ரைட். ஆமா கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லையா? ஐயோ இப்பதான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கிறேன். எதுக்கே கல்யாணம் ஆயிடுச்சு கேக்குறேன்? கல்யாணம் ஆகல? ஆமாயா. முத்தலா இருப்போம். இங்க பாரு. எப்படியா சொன்ன பிறகு சொல்லாண்டியா? தவறா என்னது? தவறா என்னது? எங்க வீட்டுக்கு நான் ஒரே பொண்ணு இல்லையா? செல்லமான பொண்ணு. அதனால அதிகமா சாப்பிட்டு சாப்பிட்டு இப்படி ஆயிட்டேன். ஆமா. ஆளை கண்டு இடப்படாது. எந்த வேலையும் செய்யாத, படிக்கடிக்கு போவாத. படிக்கிறதே பாருங்க. போவாத. அது கூட லீவ் போட்டு வீட்டுல இருக்கிற யாருக்கு சாப்பாடு போடாத. மொத்த தீனியே துண்ணுகிட்டே இரு. கல்யாணத்துக்குள்ள மாத்தா பலா பையன் மாரி போடுவாங்க. வாங்கிட்டீங்க யாரா ராஜா? நீங்க 3 பொட்டை பசங்க வந்துக்கிறீங்க. லேடிஸ்னு சொல்லுடா. சந்தேகனால லேடிஸ் தானே. ஐயோ நீங்களா லேடிஸா? ஐயோ மட்டும் லேடிஸ். அக்கா லேடிஸ். சேட்டா சேட்டா. ஐயா சரியா? எங்களை யாருன்னு கேக்குறீங்க? ஆமா. நாங்கெல்லாம் பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவங்க, ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவங்க. யாரா தள்ளிக்கிட்டு வந்துட்டீங்களா? பஜார் மாடா நாங்க. இல்ல படிக்கிற பசங்க நேரா பள்ளிக்கூடம் விட்டுட்டு வீட்டுக்கு போனா மாணவரியா விளையாட்டுக்கிறீங்க. நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு. நாங்களா நாதார் குடும்பத்துல பிறந்தவங்களா? யாருக்கு நான் தெரியும்? ஆடு மேய்க்கிற கொம்புக்கு மாத்தா வச்சு வாங்கி விடுவேன். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க. என்ன மரியாதை? ஒரு பெண்கள் எப்படி பேசுறவா அப்படி நீங்க பெண்களா இருக்கலாம்டி. நான் வயசுல பெரியவல்ல. என்ன நான் பேசுறவா அதத்தான் பேசுறேன். எனக்கு கோவம் வந்துச்சு. அப்படியே போடுவேன். யார் அடிக்க வரா? 2 பல்ல தட்டி ஏறி முதல்ல. அது 2 பல்ல தான் அதுக்கு. ஏய் நான் வாட்ட தேங்காய் சொர்ணவே சொர்ணவே விட்டுருவேன். வாங்க. அம்மா உசரா இருக்காங்க. அம்மா பக்கத்து கிராமம் தொட்டிங்க. இந்த திருவேர் காட்டுக்கே வந்தீங்க. ஐயா நாங்க 3 பேரும் அனுதினமா கல்லூரிக்கு செல்வது வழக்கம். சரி. இந்த திருவேற்காட்டு கிராமத்துல கோலாகலமா திருவிழா நடக்குதுன்னு சொன்னாங்க. ஆமா ஆமா. இந்த திருவிழாவை சந்தோஷமா பார்த்துட்டு போலான்னு ஓட்டோட்டமா ஓடி வந்தோம். இங்க வந்து பார்த்தா திருவிழா நடப்பது போலவே தெரியல. கிராமமே விரிச்சோடி காணப்படுது. ஐயா ஒரு அம்மன் ஆலயம் என்று சொன்னா ஊர் மையப்பகுதியிலே காணப்படும். அந்த அம்மனுக்கு வருடத்தில் 1 முறையோ 2 முறையோ கோலாகலமாக திருவிழா செய்வாங்க. அம்மனுக்கு அலங்காரம் செய்து வீதி உலா, கலை நிகழ்ச்சி, வான வேடிக்கை மற்றும் பல விதமான வாத்தியங்களும் நடக்கும். ஆனா இந்த ஊர்ல பார்த்தா இந்த அம்மன் ஆலயம் அடர்ந்த கானகத்திலே சோக நிலையிலே காட்சியளிக்கிறது. அந்த அம்மன் முகத்தை பார்க்கப்படுது கருத்த மேனி பெருத்த உருவத்தோடு காட்சியளிக்கிறாளே. அந்த அம்மனுடைய பெயர் என்ன ஐயா? அம்மா ஊர்ல கோயில் இருந்தா இந்த மாதிரி ஊர்ல இருக்கும். திருவிழா நடந்தா ஆடம்பரமா நடக்கும். அம்மன் வீதி உலா, வான வேடிக்கை, கலை நிகழ்ச்சிலாம் நடக்குது. இந்த அம்மனும் அடர்ந்த கானகத்திலே கருத்த வேடியோடு பெரிய உருவத்தோடு காட்சியளிக்கிறாளே. இந்த அம்மனுடைய பேர் என்னன்னு கேக்குறீங்க? அம்மா இந்த திருவேர் காட்டிலே இந்த அம்மன் பெயர் தான் திருவேற்காட்டு கருமாரியம்மன். திருவேற்காட்டு கருமாரியம்மன். ஆமாமா. ஐயா சக்தி ஒன்றி சமயம் 16. காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, காசியிலே விசாலாட்சி, மலைய நூலிலே அங்காள பரமேஸ்வரி, மருவத்தூரிலே ஆதிபராசக்தி. இப்படி எத்தனையோ விதமான அம்மன் கோவில்களுக்கு சென்றிருக்கு. அந்த அம்மன் முகத்தை பார்த்திருக்கேன். அந்த அம்மன் முகத்தை பார்க்கும் பொழுது 1000 கோடி சூரிய பிரகாச வெளிச்ச போல அழகாக காட்சியளிக்கும். ஆனா இந்த அம்மன் முகத்தை பார்க்கும் பொழுது கருத்த மேனி பெருத்த உருவத்தோடு சோக நிலையில காட்சி அளிக்கின்றார். எதிரில் பார்த்த ஒரு மனிதர் சிலையானது இருக்கிறது. இந்த அம்மன் யார்? இவளுடைய வரலாறு என்ன? நீங்க தங்க எடுத்துக்கோ. அம்மா ஆலயம்னு ஒண்ணு இருந்தா அது உள்ள போய் பார்த்தோம்னா அம்மன் முகமானது 1000 கோடி சூரிய பிரகாசம் போல காட்சி அளிக்கும். இந்த அம்மனோ கருத்த வேடியோடு இருக்கிறா. ஆலயத்தின் முன்பே ஒரு மனிதர் சிலை வைத்திருக்கிறாங்களே. இந்த அம்மனுடைய வரலாறு தெரியுமான்னு கேட்கிறேன். அம்மா இந்த அம்மனுடைய வரலாறு நான் நேரடியா போய் பார்க்கலாலும் எனக்கு முன்ன இருந்த பெரியவங்களா சொல்லிக்கிறாங்க. ஐயா ஏதோ எனக்கு தெரிஞ்சு வரல சொல்றேன். நான் அந்த பெரியவங்க சொன்ன வரலாறு என்கிட்ட சொல்லுங்க. நாங்க கேட்டுக்கிட்டே வரோம். கேட்டுக்கிட்டே வரீங்களா? அம்மா கனகபுரி நாடு என்ற ஒரு நாடு. கனகபுரி நாடு என்ற ஒரு நாடு. நாட்டை கனகவேந்த மன்னனும் கனகவல்லியும் சீர சிறப்போடு ஆட்சி புரிந்து வரும் ஆண்டோர்